அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலக வாழ்க்கை இன்பம், துன்பம், வறுமை, வளமை, நோய், சுகம், ஏற்றம், இரக்கம், இது போன்ற எல்லா நிலைகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த உலக வாழ்க்கை. இப்படி இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற பொழுது மரணத்திற்கு நிகரான ஒரு துன்பம் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் மரணத்தை கேட்டு பிரார்த்தனை புரிந்துவிடக் கூடாது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான பிரார்த்தனையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், ஒரு துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இது புகாரியிலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக 6351வது ஹதீஸாக புகாரியில் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். என்ன அந்த துஆ என்று கேட்டால், நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு மரணத்திற்கு நிகரான ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் நம்ம என்ன கேட்கணும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரல்லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல்லி. இப்படிதான் துஆ கேட்கணுமா? அல்லாஹும் அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரல்லி. என்ன பொருள் இதற்கு? அல்லாஹும் அஹ்யினி, யா அல்லாஹ் என்னை வாழச் செய், என்னை இந்த உலகத்தில் வாழச் செய். மா கானத்தில் ஹயாத்து கைரல்லி, நான் இந்த உலகத்தில் வாழ்வது சிறந்தது என்று நீ நினைத்தால் என்னை இந்த உலகத்தில் உயிர் வாழச் செய். அதே நேரத்தில் வஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல்லி, நான் மரணிப்பதுதான் எனக்கு சிறந்தது என்று நீ நாடி இருந்தால் என்னை இந்த உலகத்தை விட்டும் மரணிக்க செய்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அதனால் மரணத்திற்கு நிகரான ஒரு துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த பிரார்த்தனையை தான் நாம் கேட்க வேண்டும். மீண்டும் பாருங்கள், அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரல்லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல்லி என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாம் கேட்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் எந்தவிதமான துன்பங்களும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வை பெறுவதற்குண்டான வழிவகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.